ஹலோ வணக்கம். இன்றைக்கி டே 1. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்திருந்தோம். ஸோ அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இன்றைக்கி டே 1. ஸோ இன்றைக்கி அதை நம்ம நேற்று எடுத்ததை இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணோமா அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ அப்படியே பார்த்துருங்க, போட்டுருங்க வீடியோவை. பாய். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் கம்பெனி போய்ட்டு இருந்துச்சு. செகண்ட் விஷயம் வந்து ஒர்க் அவுட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணேன், நான் ஃபஸ்ட்டு வந்து உடம்பு வந்து லைட்டாக ஃப்ரீ பண்ணிக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்ச வகையில் எனக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸில். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எடுத்த உடனே ஃபுல்லாக ஒர்க் அவுட்லாம் போடாமல் ஜஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டு, அதாவது நம்ம உடம்பு வந்து எவ்வளோ தான் தாங்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக ஜஸ்ட்டு புஷ்அப்ஸு புல்லப்ஸு இதை மட்டும் பண்ணி முடிச்சாச்சு இன்றைக்கி. ஸோ எவ்வளோ தான் கெப்பாசிட்டி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தப்போ ஸோ சம்மாட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இவ்வளோ வீக்காக விட்டுடமே உடம்பு அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ ஓகே, எவ்வளோ புஷ்அப் எடுக்கிறேன் நீங்களே பாருங்கள், எவ்வளோ புல்லப் எடுக்கிறேன் நீங்களே பாருங்கள். ஓகே, ஸோ புஷ்அப்லேயே பார்த்திங்கன்னா இது வந்து ப்ராப்பரான ஃபுல்லாக புஷ்அப் கிடையாது. ஸோ ஆஃப் புஷ்அப் தான், அதிலே 10 கொண்டு எடுக்க முடியுது. ஸோ அதுக்கப்புறம் சரி புல்லப் ட்ரை பண்ணலான்ட்டு எகிரி சவத்து பிடிச்சா தூக்கவே முடியல. அந்தளவுக்கு உடம்பு வீக் ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் லைட்டாக சப்போர்ட் வச்சுட்டு காலில் அதுலேயும் வச்சு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன்னா அதுலேயும் ஒரு 10 கொண்டு வந்துச்சு. ஸோ புல்லப்பும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை, ஆஃப் புல்லப் தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இதுதான் வந்து நம்மளோட பாடி கண்டிஷன் இப்போதைக்கு. ஓகே, இதுக்கப்புறம் என்னென்னா ஸ்டடீஸு. ஸோ உட்காந்து ஸ்டடீஸ் படிக்க ஆரம்பித்தாச்சு. ஏன்னா நாளான்னைக்கு எக்ஸாமு. நாளான்னைக்கு எக்ஸாமு. ஸோ அதனால் படிக்க உட்காந்தாச்சு. ஸோ படிக்க உட்காந்ததுனால ஸோ படிக்கிறது எப்படி படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னும் எக்ஸாமுக்கு 2 நாள் தான் இருக்கனால எவ்வளோ விஷயம் படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வரையும் எடுத்து எழுதிட்டேன். 10 அதான் பிக் கொஷின்னு 2 மார்க்ஸும். ஸோ மொத்தம் 5 யூனிட் தான் எடுத்து எழுதிட்டு ஸோ இது தியரி சப்ஜெக்ட் அப்படிங்கிறனால எல்லாத்தையும் வந்து படிச்சுட்டு இருந்தால் ஸோ நமக்கு இருக்கிற டைமுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகாது. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்ப ஜஸ்ட்டே வந்து தியரி சப்ஜெக்ட்டுங்கிறதுனால இருக்கிற 2 நாளில் வந்து படிக்க முடியாது அப்படின்றது கஷ்டம். ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு கொஷினாக எடுத்து டாபிக் மட்டும் எழுதிட்டு வீடியோவாக வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதை அப்படியே மெமரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாமில் போய் எழுதிடலாம் ஸோ எப்படின்ட்டு பிளான் பண்ணோம். ஸோ அதுக்காக வந்து ஃபஸ்ட் யூனிட் மட்டும் இன்றைக்கி வந்து உட்காந்து ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து அதான் டயக்ராம்ஸு அதெல்லாம் வரையும் பார்த்துட்டு தியரிலாம் அப்படியே வந்து ஜஸ்ட்டு ஓரளவு வந்து படித்து வச்சுக்கிட்டாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன படிக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீடியோ. ஸோ வீடியோ உங்களுக்கு இன்றைக்கி வந்துருச்சு. ஸோ நம்ம பிளான் பண்ண மாதிரி 4 விஷயத்தையும் செஞ்சுருக்கோம். அவ்வளோதான். தேங்க்யூ, பார்ப்போம்.